ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உங்கள் மத்தியில் இந்த 2 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான அந்த சபை ஊழியர், நல்ல ஒரு போதகர் குர்பான் சிங் அவர்களுக்கு நான் மனதார நன்றிகளை நான் செலுத்துகிறேன். நல்ல ஒரு தாழ்மையான ஊழியர், எனக்கு மிகுந்த பிரியமானவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் பைபிளை திறந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்கள். அந்த வசனத்தை எடுத்துக்கங்க, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்க இருக்கிற உமது சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் உமது வசனத்தை அனுப்பி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், சுகமாக்குகிறவர், விடுதலையாக்குகிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், வார்த்தையினால் தள்ளாடுகிறவனை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு நாங்கள் இந்த காலை வேளையில் முக்கியத்துவம் படுத்துகிறோம். உமது வசனத்துக்காக நாங்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையானது இங்கே வந்திருக்கிற இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லா தூக்கத்தின் ஆவிகள், சோர்வுகள், வசனத்தை கேட்காதபடி எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய காதுகளை மந்தமாக்குகிற, அடைக்க போராடுகிற சகல சத்துருவின் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் இப்போ நல்ல சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறவர். சொல்லுங்க, பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எப்பவுமே வசனங்களை வாயினால பேசணும், வாயினால அறிக்கை செய்யணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நேற்று நம்ம கேட்டோம் பாருங்க செய்தி. நீங்கள் வாயினால் எதை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. அதனால் வசனங்களை நீங்கள் பேசும்போது வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சொல்லுங்க, திரும்ப ஒரு 2 முறை சொல்லுங்க. பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. 1800களிலே வாழ்ந்த ஒரு வல்லமையான தேவ மனிதர், விசுவாச வீரர் ஜார்ஜ் முல்லர் என்று அழைக்கிறவர் இந்த வசனத்தை அதிகமாய் விரும்பி வாசிக்கிறவராய் இருந்தார். பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற ஆண்டவர் என் வாழ்க்கையின் தேவைகளெல்லாம் நிரப்பவர் போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவரை அதிகமாய் நேசித்த ஒரு தேவ மனிதர். அவருடைய வாலிப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, வாலிப வாழ்க்கையெல்லாம் அவருக்கு நல்லா இல்லை. பயங்கரமான அடிக்ஷன், போதை வஸ்துக்களுக்கு பயங்கரமாக அவர் அடிமையாக இருந்து, அதற்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அநாத பிள்ளைகளை எடுத்து பராமரிக்க ஆரம்பித்தார். 10,000 அநாத பிள்ளைகள் எடுத்து வளர்த்தார். அவருக்கு அந்த அநாத ஆசிரமத்தை தொடங்கும் போது, ஹோம் தொடங்கும் போது கையில் லட்சங்கள் கோடியெல்லாம் வச்சுட்டு தொடங்கலை பாருங்கள். விசுவாசத்தில் அதை செய்தார். அவருக்கு வசனத்தின் மேலே பயங்கர விசுவாசம். 200 முறை பைபிளை முடிச்சிருக்கிறார். 100 முறை முழங்கால்களில் நின்று பைபிள் வாசித்து முடித்தார். 100 முறை சாதாரணமாக உட்கார்ந்து பைபிள் வாசித்து முடித்திருக்கிறார். வசனத்தின் மேல் அவ்வளவு பசி தாகம்.
இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வல்லமை உள்ளது என்று சொல்லி அவ்வளவாய் வசனத்தை விசுவாசித்த ஒரு தேவ மனிதர். ஒரு முறை அவருடைய நண்பருடைய மகள் ஒருத்தி, அங்கிள் என்னதான் ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாரு, ஹோம் நடத்துகிறாரு, இதை பார்க்க போகலாமேன்னு சொல்லி ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த மகளை கூட்டிகிட்டு போய் அவருடைய பில்டிங்கெல்லாம் காட்டினார். பிள்ளைங்க இங்கே தான் படுப்பாங்க, இங்கே தான் ஹோம் ஒர்க்கெலாம் செய்வாங்க, இதுதான் இந்த அறை அந்த அறைன்னு சொல்லி காட்டிக்கிட்டு கடைசியாக அவர் டைனிங் ஏரியாவுக்கு அந்த மகளை கூட்டி கொண்டு போனார். டைனிங் ஏரியாவில் பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கிச்சனில் பார்த்துட்டா கிச்சனில் சாப்பாடு கண்டைக்கு காலையில் ஒன்றும் கிடையாது பாருங்க. இந்த மக யோசிக்கிறா, கிச்சனில் ஒன்றுமே கிடையாது, இவர் டைனிங் ஏரியாவில் கொண்டு வந்து பிள்ளைங்களெல்லாம் தட்டை எடுத்து வச்சு நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன செய்கிறாரு, எப்படி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாரா, இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழறோம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி தான் எங்கள் தேவைகளை நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாரு, எங்ககிட்ட சாப்பாடு ஒன்றும் கிடையாது இந்த காலை வேலையில், ஆனால் ஒன்று இருந்தது, விசுவாசம் இருந்தது. எங்கள் வாழ்க்கையை அவர் தண்ணீரால் நிரப்புவார், தேவையால் நிரப்புவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளைகளெல்லாம் தட்டை கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அந்த காலை வேலையில் நமக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி கையில் ₹1 அவர் கையில் கிடையாது. அன்றைக்கு அவருடைய கிச்சனில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிள்ளைங்க தட்டை எடுத்து வச்சு ஜெபிக்கிறாங்களாம், ஏசப்பா இந்த காலை உணவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்த 10 நிமிடத்தில் ஒருவன் கதவை தட்டுறான். தட்டி சொல்கிறான், ஐயா நான் 2 தெருவு தள்ளி இருக்கிறேன், நான் பேக்கரி வச்சிருக்கிறேன். நேற்று இரவு ஆண்டவர் 2 மணிக்கு என்னை இரவு எழுப்பினார். எழுப்பி சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு காலையில் நீ தான் பிரெட்டு பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி இரவெல்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசினதுனால உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் காலையில் 2 மணிக்கே எழுந்து பிரெட்டெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், இதை தயவு செய்து வாங்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த பிரெட்டெல்லாம் அவங்க சந்தோஷமாக வாங்கி பிள்ளைங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் கதவை தட்டுறான், ஐயா இந்த ஏரியாவுக்கு பால் போடுறவன் நான், உங்கள் தெரு வழியாக போகும்போது என்னுடைய பால் வண்டி பழுதடைந்து கரெக்டாக உங்களுடைய ஹோம் எதிர்க்க நின்று போனது. இப்போ இந்த வண்டியை சரி செய்யணும்னா இந்த வெயிட்டோடு அதை இழுத்துக்கிட்டு போக முடியாது, அதனால் இந்த பாலெல்லாம் எம்டி பண்ணாதான் இந்த வண்டியை தள்ளிட்டு போக முடியும், நீங்கள் இந்த பாலெல்லாம் எடுத்துக்கோங்க உங்கள் ஹோமுக்குன்னு சொல்லி அவ்வளவு பாலையும் அன்றைக்கு காலையில் ஹோமுக்கு கொடுத்துட்டு போனேன். அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நீங்க ஆண்டவருடைய வசனத்தை நம்பி கர்த்தர் இந்த வாரமெல்லாம் என் தேவையை சந்திப்பார், இந்த மாதமெல்லாம் என் தேவையை சந்திப்பார், இந்த வருடமெல்லாம் என் தேவையை சந்திப்பார்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க விசுவாசிக்கும் போது சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார். கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற வாசல்களை கர்த்தர் திறந்து உங்களை பூரணமாய் நடத்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் தலைக்கு மேலாக கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் சொல்லுங்க, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நான் ஆசைப்படுவதற்கும் எனக்கு அவர் அதிகமாக தான் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்து முடிப்பார். சொல்லுங்க, நான் அறியாததும் என் மூளைக்கு அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய நம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உடையவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என்னுடைய பள்ளத்தாக்கை எல்லாம் நிரப்புவார், என் தேவைகளை எல்லாம் நிரப்புவார், என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. பிள்ளைங்க அடுத்த கிளாஸ் போனோம், ஐயோ கையில் பணம் குறைவாக இருக்குது, கவலையே படாதீங்க, அருமையாக அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ரூபாயும் ஆண்டவர் பார்த்து பார்த்து நமக்கு கொடுப்பார், தாராளமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உன் பள்ளத்தாக்கெங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்படும், உன் பள்ளத்தாக்கெங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
பாருங்க, இந்த வசனத்துக்கு ஒரு பின்னணி உண்டு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுக்கும் மோவாப் என்கிற தேசத்தின் ராஜாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுச்சு. சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால இந்த இஸ்ரவேலின் ராஜா இப்போ மோவாபின் ராஜாவை எதிர்த்து யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். தனியா போல கூட யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத்தையும் இன்னொரு ராஜாவையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போகிறார். ஸோ 3 ராஜாக்கள் இணைந்து யாரோடு கூட யுத்தம் பண்ண போறாங்க? மோவாபின் ராஜா கிட்ட யுத்தம் பண்ண போறாங்க. எப்படி போறாங்க? ஏதேன் தேசம் வழியா போறாங்க, வனாந்திரத்தின் வழியா போறாங்க. இதுதான் இப்பதான் பிரச்சனை தொடங்குது பாருங்க. இந்த வசனத்தின் பின்னணியை நான் சுருக்கமா சொல்றேன். இப்போ வனாந்திரத்தின் வழியாக யாருக்கிட்ட யுத்தம் பண்ண போறாங்க? ஏதோமின் ராஜா, ஏதோமின் வனாந்திரம் வழியா யுத்தம் பண்ண போறாங்க மோவாப் ராஜா கிட்ட. இப்போ யுத்தம் பண்ண அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய குதிரைகள் இருக்குது, படைகள் இருக்கிறது, பெரிய படை இருக்கு. ஏன்னா 3 ராஜா சேர்ந்து போறாங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு படைங்க இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் இப்போ சேர்ந்து யுத்தத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. வனாந்திரத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வனாந்திரத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லாமல் போனது. அவங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை. அவங்களுடைய மிருகங்களுக்கு, ஆடு மாடு குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் இல்லாமல் போனது. இப்போ அந்த வனாந்திரத்தில் கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. முன்னோக்கியும் போக முடியாது, பின்னோக்கியும் வர முடியாது. முன்னோக்கி போனாலும் பிரச்சனை, தண்ணீர் இல்லாமல் மிருக ஜீவன்கள் எல்லாம் விடாய்த்து எதிரிக கையில் சுலபமாக மாட்டி அவர்கள் மேற்கொள்ளப்படுவாங்க. பின்னோக்கியும் வர முடியாது, ஏன்னா பின்னோக்கி வந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. கரெக்டான சென்டர் பாயிண்ட்ல இப்போ மாட்டுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த கூட்டிக்கிட்டு போன இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் சொல்றான், ஐயோ மாட்டிக்கிட்டோம்பா வனாந்தரத்தில், எல்லாரும் மோவாபின் ராஜா கிட்ட செத்தோம். என்ன சொல்றான்? ஹல்லேலூயா. மோவாப் ராஜா கையில் எல்லாரும் நம்ம சிக்குண்டு போனோம், எல்லாரும் மாட்டணும், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சது. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தேவ பக்தி நிறைந்த மனிதனாக இருந்தான். அவன் சொல்றான், இல்லை பயப்பட வேணாம், இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு வழியை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள் பக்தி நிறைந்த ஒரு மனிதனால நமது குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. பக்தி நிறைந்த சிலரால தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு நீதிமானின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு பட்டணத்தை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசம் ஏன் இன்னும் பாழாகாத இருக்குது தெரியுங்களா? தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற தமது சபை தேசத்துக்காக ஜெபிக்கிறதுனால தான் தேசம் இன்றும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த யூதா தேசத்தின் ராஜா யோசபாத் சொல்றான், இல்ல கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த நெருக்கமான சூழ்நிலையில நமக்கு ஏதாவது வழியை வைத்திருப்பார் என்று சொல்லி, இப்போ இந்த நெருக்கமான சூழ்நிலையில இவர்கள் எப்படி தப்புவிக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்க வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். சொல்லுங்க, திரும்பி பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் இழுக்குது பாருங்க சிலருக்கு காலை நேரத்தில். சொல்லுங்க, நெருக்கமான சூழ்நிலையில் முன்னோக்கியும் போக முடியல, பின்னோக்கியும் வர முடியல. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்கிறத தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. ஆபத்தில் சிக்கிக்கொண்ட இவர்கள் தீர்வை கண்டது எப்படி? இப்போ எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த
சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொல்லுகிறான். நல்லா கேளுங்க. இப்போ யோசபாத் முதல்ல எதை தேடுறான்? அந்த சூழ்நிலையில நெருக்கமான சூழ்நிலை, மிருக ஜீவன்கள் எல்லாம் விடாய்த்து போய் இருக்கிறது, முன்னோக்கியும் போக முடியல, பின்னோக்கியும் வர முடியல, வனாந்தரத்தில் அடைப்பட்டு சிக்குண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில எந்த மனிதனும் தப்புவிக்க முடியாது. தப்புவிக்க முடியாத இந்த சூழ்நிலையில கூட்டிக் கொண்டு போன ராஜா சொல்றான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லாம் செத்தோன்னு சொல்றான். ஆனா அவர்கள் நடுவில் இருந்த தேவ பக்தி நிறைந்த யோசபாத் சொல்றான், இல்லை இல்லை, இந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிற யாராவது ஒருவர் இருப்பாரானால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தேடுவோமானால் நாம் பிழைத்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. சிஸ்டர், உங்க சூழ்நிலையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க செவி சாய்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் சூழ்நிலையை விட்டு உங்களை தப்புவிக்க அது போதுமானதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் மாம்சீகமா முயற்சி எதுவும் எடுக்கல, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை தேடுறாங்க. சில நேரங்கள் நமது வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்பொழுது, கடன் நெருக்கங்கள் வரும்பொழுது, குடும்பத்துக்குள்ள நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல எல்லாரும் உங்களை நெருக்கும் போது, அந்த நெருக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமே ஆண்டவர் பேச மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கீங்க தெரியுமா? அதுதான் உங்களை அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியது. ஹல்லேலூயா. நீங்க மாமிசீகமாக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளை காட்டிலும் பிரதானமாய் செய்யக்கூடிய ஒன்று, ஆண்டவருடைய வசனம் என்னோடு பேசாதா? இந்த நெருக்கமான சூழ்நிலையில எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? அவர் ஒரு வார்த்தை பேசினால் போதும், என் சூழ்நிலைகள் மாறும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அவருடைய வசனத்தை தேடுவீர்களானால், நான் சொல்றேன், உங்க நெருக்கத்திலிருந்து நீங்க எழுந்து விசாலத்துக்கு போக ஆண்டவருடைய வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. அதனால தான் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டு அட்ரஸை தேடி வரணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் சூழ்நிலை மாறும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை பேசுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வராதான்னு சொல்லி இந்த யோசபாத் ராஜா பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அந்த வனாந்தரத்தில் தேடினான். ஆண்டவர் எங்க பேசுவாருன்னு சொல்லி தேடினான். ஹல்லேலூயா. சிஸ்டர், உங்க பிரச்சனையின் மத்தியில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுவாரானால் உங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவு லட்சங்களை அந்த ஒரு வார்த்தை மாற்றி போடும். எவ்வளவு கோர்ட்டு கேசுகள் இருந்தாலும் அவருடைய ஒரு வார்த்தை உங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் மாற்றி போடும். எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட, உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற அவருடைய வசனத்துக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. தலைக்கு மேலாய் கைகளை தட்டி சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனத்திற்கும் சொல்லுங்க, வல்லமை உண்டு. சொல்லுங்க, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் உங்களை உங்க சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் தான் உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கும். ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு விடுதலை கூட்டத்தில் அம்பத்தூர் என்கிற பகுதியிலிருந்து ஒரு மகன் வந்திருந்தான், ஒரு வாலிபன். அவன் பேர் பூபதி. அவன் வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு நல்லா ஆண்டவர் நல்லா ஜெபம் பண்ணான் அந்த கூட்டத்தில். கடைசியாக சொன்னான், பாஸ்டர் நான் ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லட்டுமா அந்த கூட்டத்தில்? நான் சொன்னேன், வா சொல்லு. அவன் மைக் எடுத்துட்டு சொன்னான், எங்கள் அம்மா சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயினால் அட்மிட் செய்யப்பட்டாங்க பாஸ்டர்.
எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை கிடையாது, அவங்கெல்லாம் இன்னும் அதில் தான் இருக்கிறாங்க. இப்போது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, மார்பக புற்றுநோய் முற்றி போச்சு, அது உள்ளெல்லாம் பரவி இருக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்கள் அம்மா பிழைக்க போகிறது கிடையாது. அப்படியே அவங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்த கொஞ்ச நாள் நடக்க முடியாத அளவு பலவீனம் பட்டு போயிட்டாங்க. இப்போது 2 வாரங்கள் நடக்க முடியாத அப்படியே படுத்திருந்தாங்க. அவங்க பேர் சிவகாமி. ஒன்றும் பண்ண முடியல, மாத்திரெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இனி ரேடியேஷன் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. டாக்டர்ஸ்கள் அப்படியே விட்டுட்டாங்க. இருக்கிற வரைக்கும் இருந்து இந்த அம்மா போகட்டும்னு சொல்லி அப்படியே கை விட்டுட்டாங்க. இப்போ இந்த அம்மாவை பார்க்க இந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேறு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஏய் சிவகாமி, இப்போயாவது ஆண்டவரை நம்படி, இப்போயாவது ஏசப்பான்னு கூப்பிடுறீ, நீ இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை வேணான்னு சொல்லிட்டு இருந்த, இப்பயாவது உன் சூழ்நிலையிலையாவது ஆண்டவரை நம்பிப்பாரு, கர்த்தருடைய வசனத்தை நம்பிப்பாருன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தாங்களாம். என்ன வசனம்? ஏசாயா 53:5, அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன்னு சொல்லி அந்த நோட்புக்கில் ஒரு வசனத்தை எழுதி கொடுத்துட்டு, இந்த வசனத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு சிவகாமி, இந்த வசனத்தை நீ பேசிக்கிட்டே இரு, கல்வாரி சிலுவையை நோக்கி பாரு, அவர் தழும்புகளை பாரு, அந்த தழும்புகளை பார்த்து விசுவாசத்தோடு வாயில அறிக்கையிடு, ஆண்டவரே உங்க வசனத்தால நான் சுகமாகிறேன்பான்னு சொல்லு, அந்த அந்த வார்த்தை உன்னை நிச்சயமா குணமாக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த சிவகாமிக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அந்த அம்மா எழுதி கொடுத்த அந்த நோட்புக்கில் அப்படியே படுத்த வண்ணமாகவே, அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன்னு சொல்லி அந்த நோட்புக்கு முழுவதும் எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடிச்ச 3வது நாள் அவங்க எழுந்து உட்காரக்கூடிய பலன் சரீரத்தில் உண்டானது. அடுத்த ஒரு மறுநாளில் காலை கீழே வைத்து நடக்கக்கூடிய ஒரு பலன் வந்தது. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த மார்பக புற்றுநோய் இருக்கிற இடம் தெரியாம கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுச்சு. ஒரு வார்த்தையை அனுப்பியவர் குணமாக்க வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுமானால் சிஸ்டர், ஹல்லேலூயா, உங்களுடைய சகல வியாதி, சகல நோய்கள், சகல போராட்டங்களை பிடுங்கி எறியக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வசனத்துல உண்டு, வசனத்துல உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு பாருங்க, இதை தொட விடாது, வசனத்தை தேட பிசாசு விடாது. நீங்க போன்ல நிறைய படிக்க பிசாசு விடும், ஃபேஸ்புக்ல பார்க்க பிசாசு விடும், யூடியூபை பார்க்க விடும். ஆனா நீங்க பைபிளை ஜிப்பை திறந்து அந்த பேஜை ஓபன் பண்ணி வாசிக்கிற எண்ணத்தை பிசாசு எடுப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவன் கர்த்தருடைய வார்த்தையை தேடினா இவன் வாழ்க்கை நல்லா ஆயிடும், இவன் கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சானா இவனுக்கு எல்லைகள் திறக்கப்படும், இவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினா இவன் வாழ்க்கை நிரப்பப்படும். பிசாசுக்கு தெரிந்ததுனால தான் வசனத்தை மாத்திரம் பிசாசு தொட விடாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த அம்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்களா, அந்த வார்டில் இருக்கிற மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், எம்மா வந்து என் தலைமையில கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணு, நீ கும்பிட்டு இயேசுன்னு கைவிடலை. ஹல்லேலூயா. எங்க தலைமையில கையை வச்சு இயேசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் அந்த வார்டில் இவங்களை அழைச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டாங்களாம். பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஜெபிக்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அப்படி தழும்புகளால் நான் குணமானேன்னு அந்த அம்மா நம்பின அந்த ஒரு வார்த்தையில அவர்கள் சரீரத்துக்குள்ள கிரியை செய்த அந்த மரண கட்ட கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து டாக்டர்ஸ்கள் அதுக்கு பிறகு சொன்னார்களாம், இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு, ஏம்மா உன்னை நாங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து இன்டர்வியூ பண்ண விரும்புகிறோம், நீ எப்படி சுகமானன்னு சொல்லி ஸ்டான்லி மருத்துவமனையின் டாக்டர்ஸ்கள் வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மா அவங்க கிட்ட சொன்னாங்களாம், மருந்து மாத்திரெல்லாம் தோத்து போச்சு, ஆனால் கர்த்தருடைய வசனம் தோத்து போகலை, என்னை கர்த்தருடைய வார்த்தை குணமாக்கி நிரப்பியது என்று கேமராக்கு முன்னாடி சொன்னார்.
அதற்கு பிறகு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த ஞானஸ்தானம் எடுத்து இயேசப்பா பிள்ளையா மாறினாங்க. சிஸ்டர் பிரதர், அதனால தான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன அடைக்கப்பட்ட இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பயப்படாதீங்க. அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையில, பாதைகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வசனத்தை எனக்கு கொடுங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுங்க. இந்த இருள் சூழ்ந்த பாதையில உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் மாறும். நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான் 119:50 என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல். எது ஆறுதல்? கர்த்தருடைய வசனம் தான் ஆறுதல். சிறுமை என்றால் என்ன? கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, யாருமே உங்களுக்கு உதவி செய்யாம தோன்றுகிற சூழ்நிலையில எது தெரியுங்களா நமக்கு ஆறுதல்? சிஸ்டர் பிரதர், ஆண்டவருடைய வசனம் தான் ஆறுதல். சொல்லுங்க, அவருடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல். அவருடைய வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம என்றைக்கோ துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பைபிள் சொல்லுது பாருங்க, 119:50 அவருடைய வசனம் உமது வாக்கு என்னை என்ன பண்ணியதா? உயிர்ப்பித்தது. சொல்லுங்க, உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சொல்லுங்க, உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கைவிடப்பட்ட சூழ்நிலையில வசனம் உங்களை கைவிடாது. இதனால தான் தேவ பிள்ளைகள் வசனத்தை அதிகமா நம்பணும், வசனத்தை அதிகமா தேடணும். மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல உங்களுக்கு எதன் மேல அதிகமான ஈர்ப்பு இருக்கணும்னா வசனத்துக்கு அதிகமான ஈர்ப்பு உங்கள் இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் விழிக்கும் போது வசனத்திலையும், தூங்க போகும்போது வசனத்தை உங்கள் கண்கள் பார்த்து விட்டு தூங்குமானால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? சிஸ்டர் பிரதர், எவ்வளவு நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இந்த பைபிள் வசனம் நம்ம கிட்ட பேசும் பாருங்க. எப்போ பேசும்? உடைஞ்சு இருக்கீங்க தெரியுமா, அப்போதான் பயங்கரமாக பேசும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தை விட நீங்கள் உடைஞ்சு போய் குழப்பத்திலையும் சோர்வுலையும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி வெறுமையில் இருக்கீங்க தெரியுமா, அப்போதான் பைபிள் உங்ககிட்ட பயங்கரமாக பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, உங்கள் பைபிள் பேசுதா? ஹல்லேலூயா. கேளுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்த நல்ல சத்தமாக கேளுங்களேன், உங்கள் காதில் உங்கள் வார்த்தை விழட்டும். பைபிள் உங்ககிட்ட பேசுதா? ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு முறை ஒரு 3 பைபிள் கண்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்ததாம். எத்தனை பைபிள்? 3 பைபிள் கண்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்ததாம். ஒரு பைபிள் பழைய பைபிள், ஒரு பைபிள் பழசு. அதனுடைய அட்டையெல்லாம் அப்படியே மெலிந்து நலிந்து கிழிந்து அப்படி தூக்குனாலே அப்படி உதிர்ந்து கொட்டுகிற மாதிரி இருந்தால் அந்த பழைய பைபிள். இன்னொரு பைபிள், அது புது பைபிள், ஆனால் கொஞ்சம் பயன்படுத்தப்பட்ட பைபிள். புது பைபிள் எப்படி? யாருக்கிட்ட அந்த பைபிள் இருக்குது? புது பைபிளாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். யாருக்கிட்ட அந்த பைபிள் இருக்குது? யாராவது இந்த பைபிளை உயர்த்தி காட்டுங்க. யாருக்கிட்டுமே அந்த பைபிள் இல்லையா? சரி. இன்னொரு பைபிள் புத்தம் புதிய பைபிள் யாருக்கிட்ட இருக்குது? ஏன் பாஸ்டர் நீங்கள் சொல்லி நாங்கள் உயர்த்தி நீங்கள் கடைசியில் ஏதாவது குண்டா போடுவீங்க, எதுக்கு நாங்கள் இதெல்லாம் இந்த வம்புக்குன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 பைபிள் ஒன்று பேசிக்கொண்டதான். இந்த 3 பைபிளும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டதான். அதில் அந்த புது பைபிள் சொல்லிச்சா, புத்தம் புதிய பைபிள் சொல்லிச்சா, எஜமான் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண மேடையில் பரிசா என் எஜமான் கையில் போனேன்.
என்னை வாங்கின அவர் அப்படியே கொண்டு போய் என்ன ஒரு ஷோகேஸில் வச்சாரு பாரு. எவ்வளவு நல்லவர். அப்படியே ஷோகேஸில் வச்சு என்னை அழகு பார்த்து 20 வருடங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் இருக்கிற ஒரு பைபிள் சொல்லுச்சு, அதுவும் புது பைபிள் தான், ஆனால் கொஞ்சம் அப்படி அட்டையெல்லாம் கொஞ்சம் நலைந்து அது சொல்லுச்சு, ஏன் எஜமான் கூட தான் நல்லவர், உன் எஜமான் என்ன நல்லவர்? ஏன் எஜமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்னை தேடுவார் பாரு, எங்கடா என் பைபிள்னு சொல்லி. அல்லேலூயா. போன வாரம் தான் சபை முடிச்சுட்டு வந்து இந்த சோஃபா மேலே வச்சேன். எங்கே போச்சு என் பைபிள்? அது சோஃபாக்கு கீழே இருக்கும். எஜமான் என்ன சோஃபா கீழே குனிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி தூசியெல்லாம் தட்டி மார்போடு அணைத்து காலையில் 5:30 மணிக்கு ஏலி மேஜி சபைக்கு அப்படியே கொண்டு போவார் பாரு. என்ன எவ்வளவு நல்லவர் தெரியுமா என் எஜமான்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஒரு அம்மா பைபிளை இப்போவே பேக்குள்ளே வச்சிருச்சு. ஐயோ ஐயா, புது பைபிளாக இருக்குது. சரி, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இது 2வது பைபிள். 3வது பைபிள் சொல்லிச்சா, ஆனால் ஏன் எஜமான் உங்கள் 2 எஜமான்களை போல அல்ல. என் எஜமான் காலையில் 4 மணிக்கு எழுந்த உடனே என்னை அவர் திருப்ப ஆரம்பிப்பார். என்னை எடுத்து அவருடைய கைகளிலே ஏந்தி காலை 4 மணிக்கெல்லாம் என்னை அவர் வாசிக்க ஆரம்பித்து விடுவார். என்னை அப்படியே கீழே வச்சுட்டு முழங்காலில் நின்று அவர் அழுது 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 ஜெபிக்க அப்படியே கண்ணீரெல்லாம் என் மேலே விழுந்து பைபிள் முழுவதும், என்னுடைய பக்கங்கள் முழுவதும் என் எஜமானின் முத்தங்களால், என் எஜமானின் கண்ணீரால் என்னை எடுத்து வட்டமிடுவார். என்னை எடுத்து அவர் கலர் அடிப்பார். ஜெபம் பண்ணி முடித்துட்டு வேலைக்கு போகும்போது அவருடைய பையில் என வைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறுவார். அந்த நெருக்கமான சூழ்நிலையில் எங்கேயாவது ஒரு சீட்டு கிடைச்சா அந்த இடத்துல உட்கார்ந்து மீண்டுமா என திறப்பார். அந்த நெருக்கத்தில் மீண்டுமா என வாசிப்பார். ஏன்னா அந்த பஸ்ஸில் முத்தமிடுவார். நெஞ்சோடு என அணைத்து கொள்ளுவார். திரும்ப வேலைக்கு போவார். வேலை ஸ்தலத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என எடுப்பார். ஒரு பக்கம் 2 பக்கம் வாசிப்பார். திரும்ப மாலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா என்னை எடுத்து இரவெல்லாம் நான் அவருடைய தியானமா இருப்பேன். இப்படி என்னை அவர் தினமும் வாசித்து 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 முத்தமிட்டு அனைத்து அப்படியே கண்கள் கண்ணீரால் என்னை நினைத்தபடியால நான் இப்படி பழமையான பைபிளா போயிட்டேன்னு சொல்லி அந்த பைபிள் சாட்சி சொன்னதான். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு உங்களுடைய பைபிள் உங்களை குறித்து சாட்சி சொன்னா என்ன சாட்சி உங்களை குறித்து கொடுக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Hallelujah. If your Bible has to testify you, what would it testify? என்ன சாட்சி உங்க பைபிள் இந்த காலையில் நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும்? இந்த முதல் பைபிள் போலையா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் தேடி எடுத்துட்டு வர அந்த 2வது பைபிள் போலையா, அல்லது இரவும் பகலும் தியானமாக மாறி இருந்த அந்த பைபிள் போலையா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை தேடுனா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை தேடுனா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:107 சொல்லுது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அதுதான் நமக்கு மிகுந்த பலன் என்று சங்கீதம் 19:11 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை தேடுங்க சிஸ்டர். நிறைய பண தேவை உண்டு, படித்து முடித்து வேலை கிடைக்கல, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை கர்த்தரை பார்த்து பேச சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினா உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறிடும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை பேசுகிறேன். கேன் ஐ ஹேவ் சம் மியூசிக் பிரதர்? அவர் ஒரு வார்த்தை பேசினா சொல்லுங்க, என் ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசனா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு வார்த்தை பேசுங்க, என் சூழ்நிலையெல்லாம் மாறிடும். டி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. டி மேஜர்.
Shakalaba sentala brantalia. Hallelujah. 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 Sheka libra hantala brantara. நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. லேப்ரா ஷண்டலி பிரீடனலா லேப்ரா ஆண்டனி ஆந்தர காட்டர பாந்துரு ஹோடல மாந்தரியா லேப்ரா ஹந்தரபல ஹந்தர கடல பிராங்கண்டனியா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அவரை பார்த்து கேளுங்க. என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், என் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். ஷக்கரபலக துரகடலபரா. சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும். நல்ல கைகளை தட்டி தான் பாடுவோமே. சொல்லுங்க. என் கண்ணீர், கண்ணீர் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நாள் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம். சொல்லுங்க. உம் வார்த்தையிலே சுகம். திரும்ப சொல்லுங்க. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மது, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. யூதா ராஜா யோசேப்பா சொல்றான், ஏய், இந்த வனாந்திரம் நம்மளை அடிச்சதுன்னு பயப்படாத. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலை, கர்த்தருடைய வசனத்தை தேடினான், வார்த்தையை தேடினான். இரண்டாவது, இந்த வார்த்தை எங்க வரும்னு சொல்லி அதை பேசுகிற ஒரு மனிதனை தேடினான். எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:14-15. இப்போ எங்க போறாங்க? எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, இவர்கிட்ட வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட போறாங்க. இப்போ அவர்கிட்ட 3 ராஜாக்கள் போறாங்க.
அதற்கு எலிசா அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல இறங்கியது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை அந்த வனாந்தரத்தில் தேடினாங்க. இரண்டாவது அவர்களுடைய வனாந்தர பாதையில ஒரு தெளிவை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டியதா இருந்தது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் வேணும். சொல்லுங்க, முதல்ல வசனம் வேணும், அடுத்து கர்த்தருடைய கரம் என்று அடையாளமாக சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வரணும். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை தேவ பிள்ளைங்க தேடுறாங்களோ அங்க நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் இறங்கியே ஆவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சகல சத்தியங்களுக்குள்ள நம்ம நடத்துகிறவர். சகல சூழ்நிலைகள் மத்தியில நமக்கு தெளிவை தருகிற ஆவியானவர் இறங்கி வர வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. வசனம் மாத்திரம் முக்கியம் இல்ல, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உன் கரங்களை கோர்க்க, உன் கரங்களோடு கரங்கள் கோர்க்க வேண்டும். கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கி வந்தது. பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் இறங்கியது அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியாவின் மேல் இறங்கி வந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இப்போ எலிசா இந்த 3 ராஜாக்களை பார்த்தோன்னுமே சொல்றாரு, ஏ யோசபாத், உன் முகத்தை மாத்திரம் நான் பார்க்காம இருந்திருந்தா இவங்க 2 பேருக்கு நான் இறங்கியே இருக்க மாட்டேன். உன் முகத்தின் நிமித்தம் இவர்கள் தயவு பெற்றார்கள். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள ஒருவன் நிமித்தம் மற்ற ராஜாக்களுக்கு கர்த்தருடைய தயவு வெளிப்பட்டது. சிஸ்டர் பிரதர், நான் சொல்லட்டுமா ஒரு விஷயத்தை? கர்த்தரை தேடுகிற உன்னாலதான் உன் குடும்பம் முழுவதும் தயவு பெற்றிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உங்க மனைவி நிமித்தம் தான் கணவர்மார்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கர்த்தருடைய தயவு கிடைத்திருக்கிறது. கர்த்தரை தேடுகிற உங்கள் நிமித்தம், பக்தி உள்ள உங்கள் நிமித்தம் தான் ஆண்டவர் உங்கள் முழு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை, முழு குடும்பத்துக்கு தயவை, முழு குடும்பத்துக்கு கிருபையை கொடுத்து வருகிறார். உங்கள் நிமித்தம், ஆண்டவரை தேடுகிற உன் நிமித்தம் உன் முழு குடும்பமும் நிற்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, அவன் ஒருவனுக்கு தயவு கிடைத்தது. ஆனா அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பேழைக்குள்ள காக்கப்பட்டது போல உனக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததனால உன் முழு குடும்பமும் பிழைத்திருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவாய் சென்ற உன் பிள்ளைகள், உன்னுடைய கணவர் எல்லாரும் உன் நிமித்தம் பிழைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் குடும்பம் நிக்கிறதே தேவ பக்தி உள்ள உன்னாலதான் சிஸ்டர். பிரதர், நீங்க ஜெபிக்கிறீங்க தெரியுமா உங்க குடும்பத்துல, அதன் நிமித்தம் தான் உங்க ஃபேமிலி முழுக்க நின்னுட்டு இருக்குது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? யோசபாத்தினுடைய முகத்தை மாத்திரம் நான் பார்க்காம இருந்திருந்தா இந்த ராஜாக்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க மாட்டேன். யோசபாத், உன் முகத்தை நான் பார்த்தது நிமித்தம் இவர்கள் மேல நான் தயவு வைக்கிறேன். நீ கர்த்தரை காலையில தேடினதுனால ஆண்டவர் முழு குடும்பத்துக்கும் தயவு காட்டி இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரை தேடாதவர்களா இருந்த போதிலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பினல்ல, நீ உபவாசித்து ஜெபித்தல, நீ பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, உன் ஒருவன் நிமித்தம் உன் பிள்ளைகள், உன் கணவர், உன் வீடு, உன் சந்ததி முழுவதிலும் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா
ஷகலம ரீபலா காத்துரா கடலபா. ஹalleluya ரபனா சலதினியா ஹந்தல கடலபா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் வேண்டும். எலிசா சொல்றார், சுரமண்டலக்காரனை அழைச்சிட்டு வா, மியூசிக் போடுறவனை அழைச்சிட்டு வா. ஹalleluya. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கீத வாக்கியங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. எதற்காக? பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வர பண்ணக்கூடிய வாசல்களை மியூசிக் திறக்கும். இதுக்கு தான் சபையில மியூசிக் போடுறோம். ஹalleluya. எதற்கு சபையில கீதம் வாசிக்கிறோம்னா, அவர்கள் பரிசுத்த கைகளோடு தேவ பக்தியில நிறைந்து விசுவாசத்தில் நிறைந்து அவர்கள் வாசிக்கும் போது அந்த வாசிப்புல ஆவியானவர் இறங்கி வரக்கூடிய ஒரு வழி திறக்கப்படும். இதனால தான் சபையில மியூசிக் போடுறோம். எலிசா கிட்ட கொண்டு வந்து சுரமண்டலக்காரனை உட்கார வைத்தவன் வாசிக்க ஆரம்பித்த உடனே பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கியது. ஹalleluya சொல்லுங்க. கர்த்தருடைய வழிநடத்துதல் வேணும். உன்னுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலையில பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய வழிநடத்துதல் உனக்கு வேணும். ஆவியானவருடைய வழிநடத்துதல் வேணும். நீ ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பையாகணும். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சிஸ்டர், ஆவியானவர் வராத ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆவியானவரோடு நீங்க கை கோர்க்காத உங்களுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமே மாறாது, ஒன்றுமே மாறாது. ஏன் தெரியுமா? இன்னும் சில பேர் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஆவியானவரோடு இன்னும் கையை கோர்க்கல, ஆவியானவரோடு நீங்க ஐக்கியப்படல. ஆவியானவரோடு உங்க
ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துவார். இதை நம்புறவங்க மாத்திரம் கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கும் போது தோல்வி எல்லாம் ஜெயமா மாறும் சிஸ்டர். நான் சொல்றேன், அவர் இறங்கிட்டானா, அவர் ஒருத்தரும் குடும்பத்தில் இறங்கிட்டார்னா எல்லா தோல்விகள், நஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் ஒட்டச்சி எடுத்து உனக்கு விசாலமான கதவை கொடுத்து, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் சொன்னார்ல, சிறுமை பட்டிருக்கிற உன்னை ராஜாக்கள் மத்தியில தூக்கி நிறுத்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பள்ளத்தாக்கெங்கிலும் எதை வெட்டணும்? வாய்க்காலை வெட்டு. நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன், 5 நிமிஷத்தில் முடிக்கணும். பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் செய்யப்பட்டது அதெல்லாம் புதிய ஏற்பாட்டிற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய சிலுவைக்கு அவைகள் ஒப்பனையாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் அப்படியே சிலுவைக்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. பள்ளத்தாக்கு அதை வெட்டு. பள்ளத்தாக்கை வெட்டும் போது பள்ளத்தாக்கு எப்படி ஆகும்? பிளக்கப்படும். அந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் பிளவை உண்டு பண்ண. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எதற்கு அடையாளம் தெரியுங்களா? எதற்கு அடையாளம் தெரியுங்களா? கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக பிளக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். உழுகிறவர்கள் அவருடைய முதுகுல உழுது அவருடைய படைச்சால்களை நீளமாக்கினார்களாம். அப்படின்னா ஆழமான புண்களை அவருடைய முதுகுல ஏற்படுத்தினாங்களாம். யார் முதுகுல? நமது ஆண்டவருடைய முதுகுல ஆழமான காயங்களை ஏற்படுத்தினார்களாம். அந்த பள்ளத்தாக்கு அவருடைய சரீரத்திற்கும், அதில் வெட்டப்பட்ட அந்த வாய்க்கால் ஆண்டவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு பிளக்கப்பட்டிருந்தவருடைய காயங்களுக்கு அது அடையாளம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஆழமான காயங்களை ஆண்டவருக்கு ஏற்படுத்தினார்களாம். அப்படியே முதுகலை உழுதார்களாம். அப்படி முதுகெல்லாம் பிளந்தது. சில வேத வல்லுநர்கள் சொல்றார்கள், அவருடைய உடம்புல 450க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருந்ததா. 450க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடம்புல இருந்ததா. அவ்வளவு அடி, அவ்வளவு வேதனை. கடைசியா அவர் சிலுவையில் தொங்கும் போது ஒரு போர் சேவகன் ஈட்டியை கொண்டு வந்து அப்படியே மார்பகத்தில் குத்துறான். அப்படியே மார்பக பகுதி பிளந்தது. ஈட்டியில குத்தும் போது என்ன ஆகும் சிஸ்டர்? அந்த ஈட்டி, அவ்வளோ பெரிய ஈட்டி அந்த உடம்புக்குள்ள போகும்போது அப்படியே உடம்பு பிளந்தது. அப்படியே மார்பக பகுதி பிளந்தது. அந்த மார்பக பிளக்கப்பட்ட அந்த பகுதியில் இருந்து என்ன வந்தது? ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. ரத்தமும், சொல்லுங்க, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. ஹல்லேலூயா. சிஸ்டர், உங்களுடைய தோல்வியெல்லாம் ஜெயமா மாற்றப்படுகிற ஒரு இடம் உண்டு. உங்க கண்ணீரெல்லாம் களிப்பா மாற்றப்படுகிற ஒரு இடம் உண்டு. உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிற ஒரு இடம் உண்டு. உங்கள் அவமானங்கள் எல்லாம் பலனாய் மாறுகிற ஒரு இடம் உண்டுனா அது கல்வாரி சிலுவையின் அடிவாரம் ஒன்றில் மாத்திரம்தான். எந்த மனிதன் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையே இதுதான் சொல்றானோ, அந்த கல்வாரியின் அடிவாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை 1000ஆய் பெருக பண்ணுகிற ஒரு இடமா இருக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய பிளக்கப்பட்ட அந்த மார்பக விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இப்ப என்ன பண்றாங்க? போர் சேவகர்கள் அந்த பள்ளத்தாக்களை வாய்க்கால வெட்டுறாங்க. சரியா எந்த மணிக்கு தண்ணீர் ஓடி வருது அந்த வாய்க்கால்களில்? காலை 9 மணிக்கு தண்ணீர் வந்து நிரம்புது. எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? ஆமா, சரியா காலையில் 9 மணிக்கு தண்ணீர் வந்து வெட்டப்பட்ட அந்த வாய்க்கால்களை நிரப்புகிறது. வாய்க்கால்களை நிரப்புகிறது. இயேசு எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டாரு? எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு அறையப்பட்டார். 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார்.
அதே சரியா பலியிடுகிற அதே நேரத்தில் வாய்க்கால்களை தண்ணீர் வந்து எங்கிருந்து வந்து நிரப்புனதுன்னு இதுவரைக்கும் வேத ஆசிரியர்களால் சொல்ல முடியல. அதுதான் கர்த்தர் பாருங்க, வாய்க்கால்களை தண்ணீராய் நிரப்பினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வழிந்து வந்த அந்த தண்ணீர் நமக்கு ஜீவ தண்ணீராக, நம்முடைய தாகத்தை தீர்க்கும் தண்ணீராக, நம்முடைய பிரச்சனைகளை போர்க்கிற தண்ணீராக, தாகமே நமக்கு எடுக்காதபடி நமக்குள்ள ஊறுகிற ஒரு ஜீவ ஊற்றாக அது காணப்பட்டது. ஆனா அந்த தண்ணீரோடு கூட சேர்ந்து அப்படியே விழாவிலிருந்து என்னமும் வந்தது, இரத்தமும் வந்தது. இப்போ இந்த பள்ளத்தாக்கெங்கிலும் வெட்டப்பட்ட இந்த தண்ணீர் தேவ பிள்ளைகளாகிய அவர்களுக்கு, அந்த சேனைக்கு, அவர்கள் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இருந்தது. அவர்கள் எழும்பி நின்று முன்னேறி செல்லக்கூடிய தண்ணீராக இருந்தது. அவர்கள் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற ஒரு தண்ணீராக இருந்தது. அவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு ஜீவ தண்ணீராய் அது காணப்பட்ட அதே நேரத்தில் எதிரிகள் தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. அந்த தண்ணீர் அவர்களுடைய கண்களுக்கு எப்படி காணப்பட்டது? அது இரத்தமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய அவர்களுக்கு அது ஜீவ தண்ணீர். ஆனா தூரத்தில் இருந்து பார்க்கிற சாத்தானுக்கு அது இரத்தமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ தூரத்திலிருந்து பார்க்கிற மோவாபியர் என்ன பண்றாங்க? அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சிட்டு செத்துட்டாங்க போல, ரத்தமா இருக்குது வனாந்தரம் எங்கிலோன்னு சொல்லி அந்த ரத்தத்தை பார்த்து அவர்கள் அருகில ஈர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த ரத்தம் போல காணப்படுகிற அது சத்துருக்களை கிட்ட ஈர்த்து கொண்டு வர, இந்த இடத்துல ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு தயாரா இருக்கிற, பலத்தோடு இருக்கிற இவர்கள் எழும்பி நின்று அவ்வளவு சேனையும் முறியடித்து போட்டார்கள். சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணீரும் அவர் ரத்தமும் செயல்படும் போது உனக்கு விரோதமா வருகிற எல்லா சத்துருக்களையும் அந்த ரத்தத்தின் வல்லமை இழுத்து உன்னை கொண்டு அவைகளுடைய தலைகள் நசுக்கப்படும். உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் வல்லமையும் உன் மேல இருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால அவைகள் இந்த காலை வேளையில முறியடிக்கப்படும். சொல்லுங்க, எனக்குள்ள அவருடைய வசனம் உண்டு, அவருடைய ஆவி உண்டு, அவருடைய ரத்தம் உண்டு. ஆகவே என்ன தொடனோன்னு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமையும் அந்த ரத்தத்தின் வல்லமையால் ஈர்க்கப்பட்ட அவைகள் முறியடிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட காயத்திலிருந்து வெளிவந்த அந்த தண்ணீரும் ரத்தமும் உன் வாழ்க்கையில செயல்படும் போது சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க, செழிப்போடு இருப்பீங்க. சத்துருக்களை முறியடித்து அவர்களுடைய எல்லைகளை சுதந்திரிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு தோல்வி என்று ஒன்று இந்த ஆண்டு இருக்கவே இருக்காது. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி கண்களை மூடி எழும்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். லபராந்தரகதலபரகடலா ஷகந்தியா ஹட்டலபினியா ஹண்டலபராந்தலா. ஹல்லேலூயா. சீக்கிரமா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். 2 நிமிஷம். ஆண்டவரே, என் பள்ளங்கள் எல்லாவற்றையும் நீ தண்ணீரால் நிரப்ப இந்த காலை வேளையில போதுமானவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய பள்ளங்கள் எல்லாவற்றையும் தண்ணீரால் நிரப்ப இந்த காலை வேளையில நான் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறேன். என்னோடு கூட பேசி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பள்ளங்களை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே பிளக்கப்பட்ட உமது உடம்பு, உமது சரீரம் ஏற்கனவே பிளக்கப்பட்டிருக்கிற உமது சரீர தண்டைக்கு நான் வந்து நிற்கிறேன். அந்த சரீரத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர், அந்த சரீரத்திலிருந்து வழிகிற உமது ரத்தம் என் வாழ்க்கையில நான் முன்னேறி செல்லக்கூடிய பாதைகளை எனக்கு உண்டு பண்ண போதுமானதுன்னு சொல்றவங்க எல்லாரும் கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கோணலானவைகள் செவையாகும்.
கரடானவைகள் சமமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. நல்ல விசுவாசிக்கிற